ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம WWE சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ் 2024ல் நடந்த ஒவ்வொரு மேட்சோட ரிசல்ட்ஸ் என்ன அண்ட் அந்த ரிசல்ட்ஸில் என்னுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபீமேல் டிவிஷனில் தான் நடக்குது. டீம் ரியா ரிப்ளே வர்சஸ் டீம் நயா ஜாக்சன் சொல்லிட்டு இந்த ஒரு போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இதில் வந்து நம்ம டீம் ரியா ரிப்ளே தான் ஜெயிக்கிறாங்க. எப்போவுமே வந்து வருஷம் வார் கேம்ஸ்னாலே வந்து அட்வான்டேஜ் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உமன்ஸ் டிவிஷனில் ஜெயிக்கிறதும், அட்வான்டேஜ் தோக்கிற டீம் வந்து மென்ஸ் டிவிஷனில் ஜெயிக்கிறதுன்றது தான் எப்போவுமே வழக்கமாக நடந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் நடந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் அதன்படி டீம் ரியா வின் பண்ணிடுறாங்க. செகண்ட் மேட்சாக எல்ஐ நைட் வர்சஸ் சின்சுகே நாகமுராக்கு நடுவில் ஒரு போட்டி நடக்குது. இந்த போட்டி ஃபார் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப். ஸோ எல்ஐ நைட்டை நான் வந்து தோக்க வச்சுருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு வந்து எல்ஐ நைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ராயல் ரம்பிள் வரைக்குமாச்சு இழுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் சின்சுகே நாகமுராக்கு இந்த ரிட்டர்ன் வந்து செம்ம ஹைப்டாக இருக்கணும், இந்த ஒர்த்தாக இருக்கணுன்றதுனால நாகமுராவை இந்த போட்டியில் ஜெயிக்க வச்சு புது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக நம்ம சின்சுகே நாகமுராவை மாற்றி விட்ருக்காங்க. அண்ட் சின்சுகே நாகமுரா உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கும், இதோட தேர்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டில் ரெயின், தேர்ட் டைம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஸ்மாக் டவுனில் தான் வச்சுருந்தார். அண்ட் அந்த எப்படி போச்சு உங்களுக்கே தெரியுங்க. ரிக் புக்ஸ் கூட சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட 300 நாட்கள் டைட்டில் வச்சுருந்து வெறும் 3 டிஃபென்ஸ் நம்ம தான் பண்ணியிருந்தாப்புல. ஒஸ்ட் சாம்பியன் எவர் அப்படின்ற மாதிரி இன்டர் கான்டினென்டல் டிவிஷன்லேயே அவர் ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இந்த யூஎஸ் டைட்டில் ரெயின் இல்லாமல் கொஞ்சம் வேல்யூபுளாக வாரம் டிஃபெண்ட் பண்ணினாலும் மாதத்துக்கு ஒரு டைட்டில் டிஃபென்ஸ் ஆச்சு பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த ரிட்டர்னில் சின்சுகே நாகமுராவை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுன்றதில் WWE ரொம்ப முடிவாக இருக்காங்க போல். அண்ட் மூணாவது மேட்சாக பிரான் பிரேக்கர் வர்சஸ் சேமஸ் வர்சஸ் லூட்விக் கைசருங்க. இந்த மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக நடந்திருக்கும் ஃபார் தி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச் உண்மையிலேயே வந்து செமையாக தான் போச்சு. குறிப்பாக சேமஸை நல்லா பவராகவே காமிச்சாங்க, பிரான் பிரேக்கரையும் செமையாக காமிச்சாங்க. அண்டு லூட்விக் கைசரை கொஞ்சம் டம்மி பீஸ் மாதிரி காமிச்சாங்க. அண்டு இருந்தாலும் மேட்ச் உண்மையிலே சூப்பராக தான் போச்சு. அண்டு இந்த போட்டியோட எண்டில் நம்ம எல்லோரும் நினச்ச மாதிரி பிரான் பிரேக்கரை வந்து வின் பண்ண வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ரெசில்மேனியா வரைக்கும் பிரான் பிரேக்கர் கிட்ட தான் இந்த இன்டர் கான்டினென்டல் டைட்டில் இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். சேமஸுக்கு கடைசி வரைக்கும் இந்த இன்டர் கான்டினென்டல் டைட்டில் மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க போல். சேமஸுக்கு இந்த நிலைமைனா ஜான்சினாக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அடுத்த வருஷம் பார்ப்போங்க. பட் சேமஸுக்கும் கிடைக்கல, லூட்விக் கைசரும் கிடைக்கல. பிரான் பிரேக்கர் வின் பண்ணிட்டார். ஃபோர்த் மேட்ச் குன்தர் வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் ஃபார் தி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக இந்த ஒரு போட்டி வந்து நடந்திருக்கும். இந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான இந்த மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நம்ம குன்தர் வந்து டேமியன் ப்ரீஸ்ட்லேருந்து பிடிங்கிருப்பார். அதுக்கான ரீமேட்சே வந்து இப்போ தான் கிடைக்குது. அப்படின்னா இந்த மேட்ச் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த லெவலுக்கு பண்ணியிருந்தாங்க. குன்தரை ரொம்ப வீக்காக தான் ஸ்டார்டிங்லேருந்து வீக்காக தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டேமியன் ப்ரீஸ்ட் செம்ம ஓவர் பவர்டாக காமிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் நம்ம டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கு லெஃப்ட்டு கை வந்து இன்ஜுரி ஆயிரும். அதை பார்த்து நம்ம குன்தர் செம்ம சந்தோஷப்பட்டு அந்த ஏரியாவை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருப்பாப்புல. அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட்டும் ரொம்ப நேரம் தாக்க பிடிச்சாப்புல. மேட்ச் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரைக்கும் போச்சு. அண்டு எண்டில் நம்ம குன்தர் எப்பவும் போல் ஒரு பவர் பாம்பை போட்டு முடிச்சு விட்ருவாருன்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் டேமியன் ப்ரீஸ்ட் வெளியே போயிட்டாப்புல. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபின் பேலர் வந்துட்டாப்புல. ஃபின் பேலர் வந்து ஒரு கூதேக்கரை கனெக்ட் பண்ணி விட்டு அண்டு அங்கே வெளியே சும்மா கெத்தாக நின்றுட்டு இருந்தால் நம்ம குன்தர் வந்து ஃபின் பேலரையும் அடித்து போட்டு டேமியன் ப்ரீஸ்ட் அடித்து போட்டு மீண்டும் இன்னொரு பவர் பம்ப் கனெக்ட் பண்ணி மேட்ச்சில் அசால்ட்டாக வின் பண்ணிட்டார். ஸ்டில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக அவர் தான் இருக்கார். ஸோ விச் மீன்ஸ் டேமியன் ப்ரீஸ்ட் வர்சஸ் ஃபின் பேலர் அகெயின் லோடிங் ஆகுதா இல்லை ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக வைக்க போகிறாங்களா, என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஃபின் பேலரும் குன்தரும் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் இதோட இந்த ஒரு மேட்ச் முடியுதுங்க. ஃபைனலாக மெயின் ஈவெண்ட்டில் வார் கேம்ஸ் மென்ஸ் வார் கேம்ஸ் போட்டி. ரோமன் ரெயின்ஸ், ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, சாமி ஜெயின் அண்ட் சிஎம் பங்க் வர்சஸ் சோலோ சிகோவா, டாங்கா லோவா, ஜேக்கப் ஃபாட்டோ மற்றும் பிரான்சன் ரீடுக்கு நடுவில் நடக்குது இந்த ஒரு போட்டி. ஸோ மேட்சோட ஆரம்பத்திலே நம்ம நியூ பிளட்லேருந்து தான் வராங்க. உள்ளே வந்ததுமே நம்ம டாங்கா தான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிக்கணும்னு சொல்லி போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நியூ ஓஜி பிளட்லைனில் ஃபஸ்ட்டு நம்ம சாமி ஜெயின் தான் உள்ளே வராரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜிம்மி ஊசோ, சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸ்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் 4 பேர் உள்ளே வந்துட்டாங்க. நம்ம ஜே ஊசோ மட்டும் எப்பவும் போல் ஈட்டு வைப்பாக ஃபேன்ஸோடு தான் வர்றாரு என்ட்ரன்ஸில். அண்ட் அவர் தான் இந்த மேட்சையும் ஸ்டார்ட்டும் பண்ணுறாரு. ஸோ ஜே ஊசோவும் டாங்காவும் தான் மேட்சை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அட்வான்டேஜ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ பிளட் லைனுக்கு தான் இருக்கிற சமயத்தில் அட்வான்டேஜில் நம்ம டேரெக்டாக எடுத்ததுமே வந்து செமையாக தான் மேட்ச் போகுது. அண்ட் அட்வான்டேஜில் நம்ம ஜேக்கப் ஃபாட்டோவை எடுத்ததுமே இறக்கி விட்ருப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு இதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஓஜி பிளட்லேருந்து ஐ திங்க் இவர் ஜிம்மி ஊசோ தான் வந்தார்னு நினைக்கிறேங்க. ஜிம்மி ஊசோ வந்தார். அண்ட் அதுக்கப்புறம் நியூ பிளட்லேருந்து பிரான்சன் ரீடு வந்தார். அண்ட் நம்ம ஓஜி பிளட்லேருந்து சிஎம் பங்க் உள்ளே வரலான்னு போனார். நம்ம ரோமன் ரெயின்ஸ் தடுத்து நிறுத்தி சாமிஜனை தாட்டி விட்டார். அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஎம் பங்க் ஒரு பக்கம் அப்படி முறைச்சிட்டு நிற்க ரோமன் ரெயின்ஸும் முறைச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நியூ பிளட்லேருந்து
டாங்கா லோவா வர நம்ம ஓஜி பிரிட்டனில் ரோமன் ரெயின்ஸ் வரலான்னு போவார். நம்ம சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸை தட்டி விட்டுட்டு உள்ளே வருவாருங்க. தள்ளி விட்டுட்டு லிட்டரலி வருவார். அதுவும் செமையாக இருந்துச்சு. ரோமன் ரெயின்ஸ் மறைச்சிட்டே நின்றுருந்தார். அதுக்கப்புறம் ஃபைனலி நியூ பிளட் லைனில் சோலோ சிக்கோவா வந்தது மட்டும் இல்லாமல் அந்த கதவையை சாத்திட்டாப்புல ரோமன் ரெயின்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரோமன் ரெயின்ஸ் உள்ளே வர முடியாமல் என்ன பண்ணுவார், கடைசியாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் மேலே ஏறி உள்ளே வருவார். உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரி பெரிய அந்த அவங்களாலேயும் உள்ளே வர முடியல. ரெஃப்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஃப்ரீஸ் உள்ளே வந்தால் தானே வார் கேம்ஸ் மேட்சே ஆரம்பிக்கும். ரெஃப்ரி உள்ளே வரலைன்னா வார் கேம்ஸ் மேட்ச் ஆரம்பிக்காது போல். அதுக்கு தான் பிளான் பண்ணி சோலோ சிக்கோவா பண்ணிட்டு இருந்தார். அண்ட் எண்டில் எப்படியோ ரெஃப்ரீஸும் உள்ளே வந்துட்டாங்க. பால் ஹேமன் உள்ள ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பக்கம் மீண்டும் முட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தடுத்து நிறுத்தி எண்டில் எப்படியோ முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு சுனாமிங்க, அந்த ஸ்டீல் கேஜ் மேலேயே நின்று பிரான்ஸ் கணக்கு பண்ணலான்னு வருவார். அதுலேருந்து நம்ம சிஎம் பங்கு தான் ரோமன் ரெயின்ஸை காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்கும் ஒரு சமாதான முடிவுக்கு வர மேட்ச் அசால்ட்டாக சோலோ சிக்கோவா வச்சு முடிச்சிட்டாங்க. சோலோ சிக்கோவா வச்சு நம்ம ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ண மேட்ச்சில் ஓஜி சேனலில் சப்ஸ்கிரைப்